ஹலோ குட்டி பசங்களா, இன்னைக்கு நம்ம ஜொப்பு ஜாமா சமையலில் கேரட் அல்வா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கேரட், துருவிய கேரட், ஏலக்காய் தூள், நெய், பால், திராட்சை, முந்திரி, சர்க்கரை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வானல் வச்சுக்கலாம், நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சையை போட்டுக்கலாம். திராட்சையை போட்டு திராட்சை பலூன் மாதிரி வரணும். திராட்சை நல்ல பலூன் மாதிரி வந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம். முந்திரியும் திராட்சையும் பாருங்க, திராட்சை நல்லா பலூன் மாதிரி வந்துருச்சு பாருங்க. இதேமாரி வந்தானே எடுத்து வச்சிடலாம் தனியாக ஒரு பிளேட்டில். கேரட், ஒரு கப் கேரட் எடுத்து நல்லா வதக்கிக்கலாம். கேரட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கப் கேரட், துருவின கேரட் எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாறும். கேரட்டோட கலர் மாறி கேரட் நல்லா வதக்கி வந்தாட்டான பால் எடுத்துக்கலாம். ஒரு கப் கேரட்டுக்கு ஒரு கப் பால் ஊற்றிக்கலாம். ஒரு கப் பால் ஊற்றிக்கலாம். ஒரு கப் ஊற்றினா தான் கேரட்டோட பச்சை வாசனை போகும். கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா ஏடை வந்துடும். கிளறி சுண்டிய மாட்டேன். பால் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை 1/4 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு கப் கேரட்டுக்கு 1/4 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரையை போட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா கெட்டி நல்லா அல்வா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இன்னும் கிளறிட்டு கொஞ்சம் கிளறிக்கலாம். கேரட் அல்வா ரெடி. இதில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி பண்ணி ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இல்லை நெய் ஊற்றிக்கலாம். கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு.
வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் கேரட் அல்வா. எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கேரட் அல்வா சூப்பராக இருக்குது. நீங்களும் ஜொப்பு ஜாமா வச்சுருந்தா செஞ்சு பாருங்கள். பாய்.